ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி வெறுப்பாயிடுச்சு. ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. ஒரு 2 மாதம் கேப் ஆயிடுச்சு. இந்த வாட்டி ரொம்ப கேப் ஆயிடுச்சு. எப்பவுமே மாதத்துக்கு ஒரு வீடியோவாக போடுவோம். இந்த வாட்டி 2 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி மகாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. போன மாதம் ஏப்ரல் 15 இவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 14 போனோம், 15 ரிட்டர்ன் வரோம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, இங்கேருந்து விருதாச்சலம் பைக்கில் போனது நாங்கள் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் இப்போது கரெக்டாக ஏப்ரல் 14 நைட்டு 10 மணிக்கு சென்னையிலேருந்து 10 மணிக்கு கிளம்புறோம் விருதாச்சலம். சாலிடாக 240 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டு அங்கே நைட்டு போகிறதுக்கே நைட்டு 10 மணிக்கு கிளம்புனா போகிறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. அங்கே போகிறதுக்கு 3 மணிக்கு அங்கே போயிட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தான் தூங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் தூங்கினேன், இவங்க தூங்கவே இல்லை. நானாக தூங்கினேன். தூங்கி கரெக்டாக ஒரு 4, 5, 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோயிலில் தான் கல்யாணம். அங்கே கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 10 ஆயிடுச்சு. 10 ஆயிடுச்சு. அங்கேருந்து கோயிலே ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்காட்டி ஒரு 10 ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்புந்தே ஒரு 10:30 12 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். கிளம்புந்து கொஞ்சம் காலையில் வெயிலில் சுரின்னு வெயில். அந்த டைமில் தான் நாங்கள் கிளம்புறோம். ரெஸ்ட் எடுக்காமல் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டு அங்கேருந்து பொறுமையாக தான் வந்தோம். வர வழியில் டோல்கேட்டில் நிப்பாட்டி டீலாம் சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக ஒரு டோலை நிப்பாட்டி தான் வந்தோம். நான் கரெக்டாக மேல்மருவத்தூர் தாண்டி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிட்டால சென்னைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் கிளம்புறோம். டோல்கேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். மேல்மருவத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து டோல்கேட் வந்தது. மாமண்டூர் டோல்கேட் நினைக்கிறேன். மாமண்டூர் தான் நினைக்கிறேன். அங்கே கரெக்டாக மதுராந்தகத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். அங்கே தான் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஓரமாக தான் போகிறேன். என் வண்டி டிவிஎஸ் போட்டு தான். ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன வண்டி தான். அது அவ்வளோ பெரிய வண்டி இல்லை. 100cc பைக் தான். 100cc பைக்கில் ஒரு 70 போகிறதே பெரிய விஷயம். அது என் வண்டி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால அந்த வண்டியில் போயிட்டு இருக்கோம். 70 தான் போகிறோம். ஒரு 60-70 தான் போயிருப்போம். ரோடு ஓரமாக போயிட்டு இருக்கோம். மண் வந்து திடீர்னு மண் வந்து அவ்வளோ மண் ரோட்டில் ஏறி இருந்தது. நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். தார் ரோடாக இருக்குது. நம்ம போயிட்டு இருப்போம், தார் ரோடாக இருக்கும். திடீர்னு மண் ஏறி இருந்தால் ஜெர்க் ஆகிடும் நம்ம பயத்தில். அந்தமாரி திடீர்னு மண்ணில் தார் ரோடு தான் இருந்தது. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தேன். மண் அப்படியே வந்துடுச்சு. ஜர்க்காகி கொஞ்சம் இவங்க வந்து பின்னாடி இந்த மண் பார்த்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதான்னு சொல்லிட்டு அப்படியே அதில் மண்ணிலே கீழே விழாமல் வண்டி அலாயுது. அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. நான் அந்த 60-70 தான் போயிட்டு இருப்பேன். திடீர்னு பள்ளம், எவ்வளோ பெரிய பள்ளம்னு தெரில. அந்த பள்ளத்தில் விட்டது தான் ஒரு 10 செகண்ட் தான். பள்ளத்தில் விட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன். அதாவது பள்ளத்தில் விட்டு எடுத்த உடனே பெட்ரோல் பங்க் லெஃப்டில் கொஞ்சம் தூரம் பெட்ரோல் பங்க் தாண்டி போய் வண்டியை நிப்பாட்டுறேன். ஏன்னா ஸ்கிட்டாகி ஊந்துடக்கூடாதுன்னு நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு குழந்தை கீழே விழல, நானும் விழல, வண்டியை விழல. அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தா அது ஒரு ஒய்ஃப் வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதாவது நான் அந்த 10 செகண்ட்ல அந்த பள்ளத்தில் விட்டு கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறேன். நான் இவங்க அந்த பள்ளத்தில் விட்ட உடனே அதாவது ஃப்ரண்ட் வீல் போச்சு. பேக் வீல் போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எகிரிட்டு இருக்காங்க. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனால் பள்ளத்தில் விட்டோன்னு இவங்க எகிரி காலு தரையில் ஊனி தொடையில உடஞ்சி அதுக்கப்புறமேட்டு முகம் வந்து தரையில் அடித்து இங்கே அப்படியே கிழிஞ்சு இங்கே தாடைக்கிட்ட கிழிஞ்சு மயக்கமாயிட்டாங்க. சுத்தமாக மயக்கமாயிட்டாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக மயக்கமாயிட்டாங்க. அந்த நிலைமையை சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. லெத்திஷா என் குழந்தை ஒரு பக்கம், எங்களுக்கு எதுவுமே அவ்வளோ வண்டி கீழே மகா வண்டி அப்படியே தனியாக கீழே விழுந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்கேருந்து மதுராந்தகம் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி ஸ்டிச்சஸ்லாம் அங்கே தான் போட்டாங்க. ஸ்டிச்சஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நீங்கள் செங்கல்பட்டு ஜிஹெச் போயிடுங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை எங்களுக்கு வீடு வந்து சென்னையில் இருக்குது, நான் எங்கள் மாமனார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கள் மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ அங்கே செங்கல்பட்டு சேர்க்காத, சென்ட்ரல் ஜிஹெச் கூப்பிட்டு வாப்பா பார்த்துக்கலாம். நாங்கள் சென்ட்ரல் ஜிஹெச்சுக்குன்னா அதாவது செங்கல்பட்டை விட்டு ஆம்புலன்ஸ் சென்ட்ரல் ஜிஹெச் வராதான். அவங்களோட லிமிட்டு செங்கல்பட்டு ஜிஹெச் வரைக்கும் நாங்கள் ஆம்புலன்ஸை ஃப்ரீயாக இது பண்ணுவோம். செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் தான் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வச்சு போகணும் அப்படின்னு சொல்லவே நாங்கள் என்ன பண்ணோம், செங்கல்பட்டுலாம் போகல. நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஹாஸ்பிட்டலேருந்து ஆம்புலன்ஸ் புக் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜிஹெச். இதெல்லாம் நடந்து இவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு சரியாக ஒரு 4 மணி ஆயிருக்கும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜிஹெச் 4 மணிக்கு கிளம்புனா அங்கே ஜிஹெச் கரெக்டாக 6:45 7 மணிக்கு ஜிஹெச்சுக்கு போகிறோம். எமர்ஜென்சி வார்டு, ஆக்சிடென்ட் வார்டு. எமர்ஜென்சி வார்டில் எடுத்துகிட்டு போயிட்டு
உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு அந்த உடனே எல்லாமே ஸ்கேனுக்குன்னு எல்லாமே பக்காவாக எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்சர் கால் தொடரும் தான் ஃப்ராக்சர் தான் உடஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இவங்களுக்கு சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தான் சொல்லணும், உடனேலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படியே அங்கேயே அட்மிட் பண்ணி ஒரு நாள் தான் எமர்ஜென்சி வார்டு, பிளட்டு ஒரு யூனிட் ஏற்றினாங்க. ஒரு நாள் எமர்ஜென்சி வார்டு ஒரு நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எலும்பு முறிவுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வார்டு இருந்தது, அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு வார்டு இருக்கும் போல இருக்கு. அந்த வார்டில் எப்படியும் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த வார்டில் தான் ஒரு வாரம் கிட்ட இருக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப தள்ளி போட்டாங்க, ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ணல. இங்கே பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு நெய்பர், அவர்கிட்ட நான் கேட்க கூட இல்லை ஹெல்ப். அவரே ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு இந்த மாதிரி வீட்டில் ஏதோ சொல்கிறாங்க, இங்கே ஏதோ பக்கத்தில் சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எங்கள் ஒய்ஃப் என்ன ஆச்சுன்னு கேட்டு அவர் தான் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணி அவர் புஷ் பண்ணி டாக்டர்கிட்டலாம் தெரிஞ்ச டாக்டர்கிட்டலாம் கொஞ்சம் பேசி ஆப்ரேஷன் கொஞ்சம் ஃபர்தராக சீக்கிரம் மூவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் இவங்க அக்காவுக்கு தெரிஞ்சவங்களும் அங்கே இருந்தாங்க. அவங்களும் சொல்லி கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே டைம் தான் ஃபோர்ஸ் பண்ணி இவங்க அக்கா அப்புறம் எங்கள் நெய்பர் 2 பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து ஒரு சரியாக நாங்கள் 1ஆம் தேதி வந்தோம். இன்னைக்கு 1 மாதம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இவங்க. அதனாலே எங்களுக்கு சுத்தமாக வீடியோ போட முடியல. இப்பயே போகிற நிலைமையில சரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கிட்ட கேட்டு இவங்க ஆசைப்படுறாங்க வீடியோ போடணும். நான் போஸ்ட் பண்ணதால தான் இந்த வீடியோ கூட பண்றாரு அவரு. அவருக்கு வீடியோ பண்ணவே அவருக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் தான் போடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. இதுதான் நடந்தது. இந்த 2 மாசமா வீடியோ வரல. யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் வீடியோ போடலன்ட்டு. இருந்தாலும் நான் சொல்றேன் நான். அவ்வளவுதான். அதை விடுங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. மகாவுக்கு பரவாயில்ல. இன்னும் ஒரு 6 மாசத்துல மகா வந்து ஃபுல்லாக குணமாயிடுவாங்க, நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் 2 அதாவது உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து சேர்ந்துருக்காங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே ஒரு வீடியோவாக போடலான்ட்டு. இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்களை நான் வந்து கூப்பிட்டு வரேன். உங்ககிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா எப்பயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்போம். அதனால் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 2 மாதத்துக்கு அப்புறமேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் போய் கூப்பிட்டு வரேன். ஸ்க்ரீன் ஒரு செகண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். சரி, இவங்க தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்ச ஒரு ஆள், கண்ணம்மா. நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி குட்டியா இருந்தாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க சொல்ல நினைச்சோம். 2 மாசம் ஆயிடுச்சு, எங்களால வீடியோ போட முடியல. இவங்களை பத்திரமா பாத்துக்கிட்டது பரத். அவன் வீடியோல பாத்துருப்பீங்க, அவன் தான் நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டான். இப்போ வந்து இவங்க வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு ஆளு. இவங்க பேர் வந்து கண்ணம்மா. மூஞ்ச பார்த்தா என்னம்மான்ற மாதிரி இது. தூங்கிருந்தாங்க ஃப்ரிட்ஜில், தூக்கிட்டு வந்துட்டேன் நான். இவங்க பேர் கண்ணம்மா. இவங்களை இனிமேல் அடிக்கடி பார்ப்பீங்க ஷார்ட்ஸில், வீடியோஸில், எல்லாத்துலேயும். இவங்களை தான் எங்கள் ஃபேமிலியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் சரியாயிட்டு வந்த உடனே ஃபுல்லாக இவ்வளோ வச்சு தான் நான் வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு ரூபி வச்சு போட்டேன், இப்போ இவ்வளோயும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் வீடியோ. ஆமாம், இவ வந்த உடனே நீங்கள் ரூபி இல்லை நினச்சிக்காதீங்க. ரூபி இருக்கா? நான் கூப்பிட்றேன். ரூபி, ரூபி இங்கே வா. ரூபிகா இங்கே வாங்க. இங்கே வா, 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 என்கிட்ட வா. ஓகே. ரூபி இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால இப்போ ரூபியும் கண்ணமாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே பாருங்க. அப்புறம் இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? 1 2 3 4 பேர். இன்னும் ஒரு ஆள் வரணும். லெட்டிஷா இங்கே வா. ரூபி சீதா வாங்க. அவ்வளோதாங்க, எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. இனிமே வீடியோ ரெகுலரா வரும். ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்க்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பாய் சொல்லு. ரூபி இந்த ஊர் சொல்லுவாள, போயிட்டா, வெயிலுக்கு தாங்க முடியல.